வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 15ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை அஷ்டமி திதி. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள 8 மிளகோட இப்ப நான் சொல்ல போற 2 எளிமையான பொருட்களை, அதாவது நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை ஒன்னா சேர்த்து வச்சாலே போதும். ஒரே நாள்ல பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப எளிமையான, செலவே இல்லாத, அதே சமயத்துல சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உங்க கூட இந்த பரிகாரத்தை நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதி பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி சொர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு தேதி 15. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 5ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். இது சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானோட அதி தேவதை தான் மகாலட்சுமி தாயார். இப்படி மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இந்த நாள் இருக்கு. அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க அம்மாவோட வீட்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நமக்கு மத்தியானம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடங்கள் வரைக்கும் ராகு காலம் இருக்கு. யமகண்டம் பாத்தீங்கன்னா காலையில 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. யமகண்டம் நேரம் இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்களுக்கு முடிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு இந்த ராகு கால நேரத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரங்கள்லயுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல பெஸ்டான டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு புதன்கோரை நேரம் இருக்கு. இந்த புதன்கோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்கள்ல வரக்கூடிய கோல்டன் மினிட்டை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு மத்தியானம் 3 மணி 5 நிமிடங்களுக்கு நமக்கு கோல்டன் மினிட் வருது. 3 மணி 5 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்படி குறிப்பிட்ட இந்த 2 நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 8 மிளகு நமக்கு தேவைப்படும். இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அதிகம். நமக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும், திருஷ்டிகளையும், தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு அதிகமாவே இருக்கு. அடுத்ததா இந்த 8ங்கிற நம்பர் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி தான் இந்த அஷ்டமி திதி. அதனால 8 மிளகை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம். அடுத்ததா நமக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர், கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர் இல்லைன்னா சிகப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனாவையோ, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா தான். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் 2 துண்டு பச்சை கற்பூரம் தேவைப்படும். பச்சை கற்பூரம் இல்லாதவங்க சாதாரண கற்பூரத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
சரி, தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மொபைல் போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு அமைதியான மனநிலையில எந்த விதமான டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா நீங்க உட்கார்ந்துக்கோங்க. பணத்தை வசியம் செய்யறதுக்கான அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கிறதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, வீட்டுல தன தானியங்கள் பெருகிறதுக்கு, அதே மாதிரி பணத்தை சேமிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், மகாவிஷ்ணு கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும், சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர், அஷ்ட லட்சுமிகள் கிட்டையும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. சிஜில் சிம்பல்னா என்னன்னு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற தாந்திரீக பரிகாரங்களை காட்டிலும் இந்த மாதிரி சிம்பிள்ஸை நாம பயன்படுத்தும் போது அது நம்ம வலது பக்க மூலையில பதிய ஆரம்பிக்கும். வலது பக்க மூலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல சீக்கிரமாவே ரெஜிஸ்டர் ஆகும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். நாம நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் ஈர்க்க ஆரம்பிப்போம். அந்த வகையில மற்ற பரிகாரங்களை காட்டிலும் இந்த மாதிரியான சிஜில் சிம்பல் எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்ட கொடுக்குது. இன்னும் சொல்ல போனா சிஜில் சிம்பலை பயன்படுத்துறவங்க எல்லாருக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே கூட நல்ல பலன் கிடைக்கிறதா சொல்றாங்க. சரி, இப்போ இந்த சிஜில் சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல 8 மிளக எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்க 8ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா இது கூட 2 சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு வச்சுக்கோங்க. பேப்பர்ல இருக்கக்கூடிய மிளகும் பச்சை கற்பூரமும் கீழே விழாத மாதிரி பேப்பரை பார்த்து மடிச்சு வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை உங்க கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் பணத்தை நான் ஈர்க்கிறேன். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஏதாவது ஒரு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸை நீங்க ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய பீரோலையோ, நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையிலயோ, அப்படி இல்லைன்னா உங்க ஹேண்ட்பேக் பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க. ஆபீஸ்ல இருந்து செய்யறீங்கன்னா இதை உங்க ஹேண்ட்பேக்லயோ பர்ஸ்லயோ வச்சுக்கிட்டு வந்து உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பீரோல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து செஞ்சாலும் இதை நீங்க உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டு வந்து உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க பீரோல நீங்க வச்சிருங்க. 1 மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பரோட சேர்த்து அந்த மிளகையும் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.